புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சொரியாசிஸ் தொந்தரவு, சரும நோய்கள் சார்ந்த தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் அளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். சொரியாசிஸ் பற்றி பேசும்போது இந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நிறைய சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரக்கூடியவங்க இருக்காங்க, ரொம்ப அதிகப்படியாக ரொம்ப நாள்பட்டு அதை விட்டுட்டு உடல் முழுக்க பரவி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்குறீங்க, க்யூர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த சொரியாசிஸ் பேஷண்ட்னுடைய மனநிலை எப்படி இருக்குது? பொதுவாகவே நமக்கு ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், சருமத்தில் ஒரு சில தொந்தரவுகள் இருக்குது, சாதாரணமாக ஒரு முகப்பரு இருக்குது அப்படின்னாலே நம்ம மனசு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். உள்ளுக்குள்ளே நம்ம உடம்புக்கு உள்ளார ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை தாண்டி நம்மளுடைய சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு, தொந்தரவுகளுக்கு, சாதாரண ஒரு முகப்பருவாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப ஹீட்னால் வரக்கூடிய ரேஷஸ்னால் இருந்தாலும் சரி, அது குறிப்பிட்ட காலத்திலே அது மறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கக்கூடிய தொந்தரவுகளுக்கு கூட நம்ம டிப்ரெஷனுக்கு போயிடுறோம். ஏன்னா நம்மளுடைய அப்பியரன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்பொழுது கண்டிப்பாக டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம். இப்போ அந்த வகையில் நம்ம சோரியாசிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது சரும நோய்களில் சோரியாசிஸ் ஒரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. நிறைய வகையான தோல் நோய்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ரொம்ப டிப்ரெஷனுக்கு தள்ளக்கூடிய, மன ரீதியாக ரொம்ப மன அழுத்தத்துக்கு தள்ளக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லலாம். பேஷண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஷனோட வாழ்க்கையை வெறுத்து போகிற அளவுக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுக்கிறதுக்காக வருவாங்க. ஆரம்ப கட்ட நிலையிலே நம்ம சிகிச்சை எடுக்கிறது ரொம்ப நல்லது. எந்த வகையான நோய்களாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புல ஒரு அறிகுறி காமிக்கும். அந்த அறிகுறி காமிச்ச உடனே மருத்துவரை அணுகிறது நல்ல விஷயம். நிறைய பேர் நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்து கடைசியாக அந்த நோயோட தன்மை ரொம்ப அதிகமாகும் பொழுது மருத்துவமனைக்கு அணுகுவாங்க. ஸோ அவங்க எல்லா மெடிசன்ஸும் எடுத்திருப்பாங்க, கரெக்டாக டாக்டர் கன்சல்டேஷன் போயிருப்பாங்க. ஆனால் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது அந்த நோயோட சிம்டம்ஸ்ன்றது நம்ம என்ன சொல்கிறோம்? தோலில் அரிப்பு இருக்கிறது, தடிப்பு இருக்கிறது, நமைச்சல் இருக்கிறது, தோல் உரிகிற தன்மை இருக்கிறது, ரேஷஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் ஃபார்மாக இருக்கிறது. ஸோ இதுக்கான சிகிச்சைகள் மட்டும் எடுத்திருப்பாங்க. நோய்க்கான முதல் காரணத்துக்கு நாம் சிகிச்சை எடுத்தால் தான் நமக்கு நிரந்தரமான ஒரு தீர்வாக நமக்கு அமையும். இப்போ இந்த சரும நோய்களுக்கு என்ன காரணம், இது ஏன் நமக்கு ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரம்பரை ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமையுது. பரம்பரையில், அதாவது நம்மளுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை 2-3 தலைமுறைக்கு முன்னாடி யாருக்காவது சரும நோய்களில் பாதிப்பு இருக்குது, சோரியாசிஸ்னால் பாதிப்பு இருக்குது அப்படின்னா அது அடுத்த தலைமுறைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது நம்மளுடைய உடம்பில் என்ன மாற்றம் நடக்குது? நம்முடைய உடலில் பார்த்திங்கன்னா 3 உடல் தாதுக்கள் இருக்குது. அதை வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 உடல் தாதுக்கள் தான் நம்ம உடல் இயங்குவதற்கு முக்கிய காரணம். இந்த உடல் தாதுக்கள் தன்னிலையில் இருக்குது அப்படின்னா எந்த விதமான நோய் நிலை ஏற்படாது. தன்னிலையற்று காணப்படும் பொழுது, இந்த வாத பித்தகமும் தன்னிலையற்று காணப்படும் பொழுது நமக்கு நோய் நிலை ஏற்படும். வாதம் தன்னிலையற்று காணப்படும் பொழுது வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள், பித்தம் தன்னிலையற்று காணப்படும் பொழுது பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், கபம் தன்னிலையற்று காணப்படும் பொழுது கபம் சார்ந்த நோய்கள் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாதம் அப்படின்னா என்ன? வாதம்னா காற்று அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பித்தம் அப்படிங்கிறது சூடு, உடல் உஷ்ணம். கபம் அப்படிங்கிறது குளிர்ச்சி. ஸோ இந்த வாத பித்த கபம் தன்னிலையற்று காணப்படும் பொழுது அதை சார்ந்த நோய்கள் வரும். நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் சரும நோய்களுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, வாதம் அல்லாது மேனி கெடாது, வாதம் கேடடையாமல் நமக்கு சரும நோய்கள், மேனி கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது நமக்கு மேனியில், உடம்புல, நம்ம தோல் நோய்களில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா, வாதத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் நம்ம மேற்கொள்ளணும். இப்போது அசுத்தமான ரத்தம் முக்கியமான காரணமாக அமையுது. அதுக்கு என்ன காரணம்? ஏன் ரத்தம் அசுத்தமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல கழிவுகள் தங்க தங்க
ரத்தம் அசுத்தமாக ஆரம்பிக்கும். இந்த கழிவுகளோட தேக்கம் தான் நோய்க்கான முதல் காரணம். ஸோ கழிவுகளோட தேக்கம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், எதை கழிவுகள்னு சொல்கிறோம்? யூரின் சரியாக போகாமல் இருக்கிறவங்களுக்கு, மோஷன் சரியாக போகாமல் இருக்கிறவங்களுக்கு, வேர்வை சரியாக வராமல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கழிவுகள் தங்கும். நம்ம உடம்புல எங்கெல்லாம் துவாரங்கள் இருக்கோ அதன் வழியாக உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் நமக்கு வெளியேறணும். அன்றாடம் கழிவுகள் வெளியேறும் பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனைகளும் வராது. இப்போ பெண்களாக இருக்கும் சூழ்நிலையில் நமக்கு ப்ராப்பராக மென்சஸ் இல்லை, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் கழிவுகளுடைய தேக்கம். யூட்ரஸில் வந்து கழிவுகள் தங்கி தங்கி நிறைய பிரச்சனைகள், ஹார்மோன் பிரச்சனைகள், பிசிஓடி, குழந்தையின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஸோ எப்பவுமே வந்து கழிவுகள் வந்து தேங்க விடாமல் நம்ம உடம்புல சுத்தமாக வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு நோய் நிலை ஏற்படாது. குறிப்பாக குடல் சுத்தம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு குடல் சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அதனால தான் நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சித்தர்கள் மும்மலம் அருநீர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு 6 முறை யூரின் போகணும், நம்ம மோஷன் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை போகணும். ஸோ இது மாதிரி போகும்பொழுது கழிவுகள் தங்காமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ கழிவுகள் தங்காமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சரும நோய்கள் மட்டும் கிடையாது, எந்த வகையான நோய்களும் நம்ம உடம்புல தாக்காத அளவுக்கு பார்த்துக்கலாம். சோரியாசிஸ் வந்துருச்சு, இல்லை வேறு ஏதாவது ஒரு சரும நோய்கள் இருக்குது அப்படின்னா பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. கழிவுகளை உடலிருந்து வெளியேற்றிட்டு ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கும் பொழுது கட்டாயம் சரும நோய்களுக்கும் மூலிகை மருந்துகளில் தீர்வுகள் இருக்குது. சொரியாசிஸ்க்கான ஒரு நல்ல விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க டாக்டர். என்னென்ன காரணங்கள்னால இந்த தொந்தரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம், என்னோட பேர் வந்து கேசவன். எந்த ஊர்லேருந்து சார்? நான் கோரட்டூர்லேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? மேடம் எனக்கு தான் வேணும் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். என்னோட வயது வந்து 49. பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்கள். மேடம் உங்க நிகழ்ச்சி நான் தொடர்ந்து டிவியில் பார்த்துட்டு இருப்பேன். சந்தோஷம் சார், தொடர்ந்து பாருங்க. மோஷன் போகிறதுல வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு மேடம். கொஞ்சம் ஹார்டாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிழிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் ரொம்ப வலியா இருக்கு. அதுக்கப்புறம் சரியா போகுது. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துட்டே இருக்கு. அதுக்கு ஆனால் இது வரைக்கும் நான் எதுவும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல. இந்த சித்த மருத்துவத்தில் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம் சார். இந்த மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஒரு பவுடர் வந்து கொடுக்குறோம். டி நகர் ஹபீபுல்லா ரோட்டில் நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டு வாங்க. இல்லைனா இந்த மோஷன் ஃப்ரீயாக போகிற மெடிசன்ஸ் வந்துட்டு டாக்டர் ஆன்லைன் கன்சல்டேஷனில் பண்ணி நீங்கள் கொரியர் மூலியமாகவும் மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம். உடல் சூடு வந்து நீங்கள் குறைக்கணும். மூளைச்சூடு குறைச்சாலே நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வராது. தண்ணி கரெக்டாக குடிங்க. இந்த கிளைமேட்க்கு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். நீராகாரம், அதாவது நிறைய வந்து நம்ம மோர் வந்து எடுத்துக்கணும். பழைய சோறு, கஞ்சி வந்து காலையில் குடிக்கணும். உடலை வந்து உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நிலாவரை சூரணம் ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும். நம்மளுடைய மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய சூரணம் எடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வெளியேறும், மோஷனும் ஃப்ரீ ஆகும். இந்த ஒரு மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணும்போதே உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ மேடம், நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்குறேன் மேடம். 8 வயசு ஆகுதா உங்களுக்கு? 8 வயசாமா? தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். சொல்லுங்க. நாங்கள் பாண்டிச்சேரிலேருந்து பேசுகிறேன் மேடம். சொல்லுங்கம்மா. என் பொண்ணுக்கு வந்து 8 வயசு ஆகுது மேடம். அவங்களுக்கு சரிங்க. அவங்களுக்கு மூஞ்செல்லாம் வீக்கமாக இருந்தது, கழுத்தெல்லாம் வீக்கமாக இருந்தது. சரிங்கம்மா. சரி, போயிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம். பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோன்னே அவங்க தைராய்டு இருக்குன்னு சொன்னாங்க மேடம். அவங்க சரி, தைராய்டு வந்து 100 mg இருக்குன்னு சொன்னாங்க மேடம் அவங்க. சரிங்கம்மா. அதுக்கு என்ன மேடம் பண்ணுறது? ஓகே அம்மா, இப்போ செஸ்ட். ஹலோ சொல்லுங்கம்மா. எனக்கு செஸ்ட் லெஃப்ட் சைடு வலிச்சுட்டே இருக்கு மேடம். எனக்கு உங்களுக்கு லெஃப்ட் சைடு செஸ்ட் வலி இருக்கு? செஸ்ட் வந்து அதெல்லாம் குடல் புண்ணு போல இருக்கு மேடம். தொண்டெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்குது. காரம் சாப்பிட முடியல. சரி, எவ்வளோ நல்லா இருக்குமா? எனக்கு ஆர்ஜர் ஹாஸ்பிட்டல் தான் மேடம் மருந்து வாங்கி சாப்பிட்டேன். சரிங்கம்மா. சாப்பிட்டுன்னு தான் மேடம் இருக்கு. ஆனால் அந்த இது இப்போ கொஞ்சம் அப்படியே லைட்டாக கேட்குற பழகுது, மறுபடியும் அதே மாதிரி தான் மேடம் இருக்கு. சரிம்மா, நான் சொல்கிறது கவனிங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட மகளுக்கு நான் சொல்கிறேன், 8 வயசில் தைராய்டு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா நோய் நிலையும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக வருது. வாழ்க்கை முறைகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றிக்கணும். உப்பு வந்து கல்லுப்பு வந்து உபயோகப்படுத்துங்க, இல்லை இந்துப்பு உபயோகப்படுத்துங்க.
இந்து உப்பு கூட பார்த்திங்கன்னா இந்து உப்பாக இருக்கட்டும் கல் உப்பாக இருக்கட்டும் முருங்கைக்கீரை போட்டு நல்லா ஒரு இரும்பு சட்டியில் போட்டு நல்லா வறுத்துட்டு அந்த கீரையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து உபயோகப்படுத்துங்க. சீத்தா இலைகள் ஒரு 5 இலைகள் எடுத்து காலையில் கஷாயம் மாதிரி போட்டு வெறும் வயிற்றில் குழந்தைக்கு கொடுத்துட்டே வாங்க. இதற்கு உடனடியாக நீங்கள் முறையான சிகிச்சை முறை எடுக்கணும். அப்படி இல்லைன்னா தைராய்டு கண்ட்ரோலில் வச்சுக்கலாம் அப்படின்னா இரெகுலர் பீரியட்ஸ் வரும், உடல் எடை அதிகமாக இருக்கும், ஸ்கின் டோன் வந்து மாற ஆரம்பிக்கும், நிறைய தொந்தரவுகள் வந்து வரும். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த செஸ்ட் பெயின் சொல்லியிருக்கீங்க, இது கேஸ்ட்ரிக்னால் வரக்கூடியதா இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள்னால வரக்கூடியதாங்கிறத நம்ம பார்க்கணும். பேசிக்காக ஒரு இசிஜி எடுத்து பார்க்குறது நல்லது. நீங்கள் பாண்டிச்சேரியில் நம்ம மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் போய் பாருங்கள், டாக்டர் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுப்பாங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? மேடம் அரியல். சொல்லுங்கள் சார், யாருக்கா கேட்குறீங்க? எனது மனைவியோட வயது என்ன சார்? வயசு 42. 42. உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்கள் சார். மேடம் வணக்கம். சொல்லுங்கள். மனைவிக்கு மேடம் என்ன பிரச்சனை சார்? உங்கள் கேள்வி இன்னொரு வாட்டி கேளுங்க. மேடம் வாங்குது மேடம். நீங்கள் பேசுறது விட்டு விட்டு கேட்குது சார், இன்னொரு வாட்டி கேளுங்க. மேடம் மேடம். ஓகே, முடக்குவாதமா சார்? இல்ல மேடம், வீசிங் ப்ராப்ளம். ஓகே, எத்தனை வருஷமா இருக்குங்க சார்? அது இப்போ சரி, ஓகே சார். உங்களோட லைனில் வந்து ஒரு சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போது ஒருத்தருக்கு வீசிங் வந்துருச்சு, மூச்சு இழுத்து விடுறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குது, மூச்சு இழுத்து விடும்போது விசில் சவுண்டு கேட்குது, அதான் நம்ம வீஸ் அப்படின்னு சொல்லுவோம், வீசிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னாலே நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இது வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதற்கு நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த நுரையீரலில் இருக்கக்கூடிய கிருமி தொற்றை முற்றிலும் குணமாக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் நம்ம எடுத்துக்கணும். இந்த சுவாச குழாய்களில் தங்கியிருக்கக்கூடிய கோழைகளை வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் எடுக்கணும். இப்போ நம்ம நுரையீரலில் நிறைய சுவாச குழாய்கள் இருக்குது, அதில் காற்றுகள் மட்டுமே போயிட்டு வரணும். ஒரு சில காரணங்கள்னால அங்கே ஒரு கிருமி தாக்கம் இருந்தாலோ இல்லை ஒரு தூசி படிந்திருந்தாலோ இந்த சுவாச குழாய்களில் இயல்பாகவே ஒரு மியூக்கஸ் மாதிரி ஒரு சளி மாதிரி உற்பத்தி ஆகும். எதற்காக அப்படின்னா அந்த கிருமியை வந்து வெளியேற்றுவதற்காக. நம்ம உடம்புலே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது. ஒரு கிருமி நம்ம உடம்புல தாக்கும் பொழுது, ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடம்புல தாக்கும் பொழுது அது ஏதாவது ஒரு வகையில் அது வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இருமல், மூக்கிலேருந்து நீர் வடிகிற பிரச்சனைகள், அடுக்கு தும்மல். இது எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இருமல் அப்படிங்கிறது ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி ஒரு காஃப் சிரப் குடித்து அதை அப்படியே சப்ரஸ் பண்ணிடுறோம். அப்போது அந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் என்ன செய்யும்னா அதோட வேலைகளை செய்யாமல் அப்படியே அது சைலண்ட் ஆகிடும். அப்போது கிருமியோட தாக்கம் வந்து திரும்ப பல மடங்கு உற்பத்தி பண்ணி ஒரு பக்கம் கோழையும் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுவாச குழாய்களில் அந்த சளி தங்கி தங்கி மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம நெபுலைசரோ இன்ஹேலரோ யூஸ் பண்ணுவாங்க. டெம்பரவரியாக ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஆனால் நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கணும் அப்படின்னா இந்த சுவாச குழாய்களில் தங்கியிருக்கக்கூடிய கிருமியை ரொம்ப முற்றிலும் அழிக்கணும். சளியை வெளியேற்றக்கூடிய மெடிசன்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னாலே சுவாச குழாய்கள் ஃப்ரீயாக இருக்கும். இந்த மாதிரி வீசிங்கும் நமக்கு வராது. இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். வெளிப்புற சிகிச்சையாக நசியம் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். தொடர்ச்சியாக ஒரு 3 to 6 months எடுக்கும் பொழுதே கட்டாயம் இந்த ஆஸ்துமா பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, ரமேஷ் மேடம், ஊட்டி மேடம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது என்ன? 45 மேடம். 45. உங்கள் கேள்வியே கேட்கலாம் சார். வணக்கம், சொல்லுங்கள். டாக்டர், எனக்கு முடுக்குவாதம் இருந்துச்சு டாக்டர். எனக்கு சொல்லுங்கள். முடுக்குவாதம் இருந்துச்சு. முடக்குவாதம், ஓகே. எவ்வளோ மாசமாக இருக்குங்க? எனக்கு ஒரு 3-4 மாசம் இருந்துச்சு மேடம் எனக்கு. சரிங்க. இப்போ உங்கள் மெடிசின்ஸ் ஒரு 4 மாசம் எடுத்திருக்கேன் மேடம் நான். ஓகே, எந்த பிரான்ச்சில் பார்த்தீங்க சார்? பார்த்து ஆர்ஜே மருத்துவமனை பார்த்தேன் மேடம். ஓகே. பார்த்து இப்போ திருப்பி பிளட் ரிப்போர்ட் பார்த்தேன் மேடம் நான். சரிங்க. பார்க்கும்போது ஆர்ஏ ஃபேட் வந்து நெகட்டிவ் வந்துருக்கு மேடம். ஓகே. சிஆர்பி மட்டும் பாசிட்டிவ் இருக்கு மேடம். சரிங்க. இது ஒரு கொஸ்டின் மேடம். செகண்ட் வந்து மேடம் வயிறு ஃபுல்லாக வீக்கமாக இருக்கு மேடம். சரிங்க. டாக்டர் வந்து அல்ட்ரா ஸ்கேன் பண்ண சொன்னாங்க மேடம். சரிங்க. அல்ட்ரா ஸ்கேன் பண்ணும்போது அவங்க வந்து கனியம் வந்து ரொம்ப வீக்கமாக வீங்கி இருக்கு சொல்லியிருக்காங்க மேடம். சரிங்க சார். இது ரெண்டு மட்டும் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க மேடம், என்ன பண்ணுவோம்? ஓகே.
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த சிஆர்பி நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கணும். ஆர்ஏ ஃபேக்டர் நெகட்டிவ் ஆகிடுச்சு, இப்போ சிஆர்பியும் நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்மளுடைய மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணுங்கள். இந்த முடக்குவாதம்க்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம். குறிப்பாக தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. பஞ்சகர்மா மற்றும் வர்ம சிகிச்சையும் நம்ம மேற்கொண்டுட்ருக்கோம். இந்த வாத நோய்கள் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய வாதத்தை வெளியேற்றிட்டு நம்ம இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய ஒவ்வொரு மூட்டுகளுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக்கக்கூடிய மருந்துகளும் மூட்டுகளுக்கு வலுவடையக்கூடிய மருந்துகளும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே கட்டாயம் இந்த முடக்குவாதத்தை நெகட்டிவ்னு கொண்டு வந்துடலாம். இப்போது இந்த வீக்கம், இந்த கல்லீரல் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, உணவில் நம்ம கவனம் செலுத்தணும். இப்போல்லாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதற்கு நிறைய காரணங்களும் இருக்குது. நேரம் விட்டு விட்டு சாப்பிட்றது, லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு, அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கும் பொழுது, அதே மாதிரி ஏதாவது நீங்கள் ஒரு வேளை மது பழக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த மாதிரி ஃபேட்டி லிவர்ஸ் வரும். இதற்கு வந்து நொச்சி இலை கஷாயம் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்கும். நொச்சி இலைகள் வந்து நல்லா கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 30 ml கஷாயம் போட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனையிலே இதற்கு மெடிசன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஒரு முறை நீங்கள் நேரில் போய் சிகிச்சை எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் நிலா, ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் பேசுறேன். உங்கள் வயது என்னம்மா? 31 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம், சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்கள். ஒசூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கள். எனக்கு வந்து 31 வயசு ஆகுது. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸ் ஆச்சு. சரிங்கம்மா. பேபி இல்ல, செக் பண்ணலாம். 5 பேக் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. ஸோ இப்போ இந்த ஃபைப்ராய்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கவலைப்பட வேண்டாம். இந்த குழந்தையின்மைக்கு இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இது நம்ம மென்சஸ் வழியாகவே கரைச்சி வெளியில் கொண்டு வர அளவுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். ஒசூரில் நீங்களும் உங்களுடைய கணவரும் 2 பேருக்குமே உடல் பரிசோதனை செய்து பார்க்கணும். குழந்தையின்மை அப்படின்னா பெரும்பாலும் பெண்களுக்கு மட்டுமே இப்போல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஆண்களும் சேர்த்து அவங்களுக்கு உடலில் இந்த விந்தணுக்களோட கவுண்ட் எப்படி இருக்குது, மொட்டிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம அதற்குரிய ட்ரீட்மெண்ட்ஸும் நம்ம எடுக்கணும். ஸோ 2 பேரும் ஒசூர் பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் சார், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? கோயம்புத்தூர். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 33. பேசுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம், டிவி சொல்லுங்கள். பார்க்காதீங்க, உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. மேடம் வணக்கம் சார், சொல்லுங்கள். வயிறு அடிவயிறு ரொம்ப வலி. எவ்வளோ நல்லா இருக்குங்க? 2 வருஷமா இருக்கு. டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். எதுக்காக? அல்சர் ப்ராப்ளம். அல்சர் இருக்குது. சரிங்க. ஆமா, வயிறு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. உங்களுக்கு அந்த வயிறு எரிச்சல் இருக்கா? ஆமா, எரிச்சல், சாப்பிடும்போது எரிச்சல் இருக்கு. சரி, ஓகேங்க சார். இப்போது 2 வருஷமாக மருந்து எடுக்கிறோம், ஆனால் இந்த பிரச்சனையை நமக்கு தீர்வு காண முடியல இல்லையா? ஸோ அப்போ நோய்க்கான அறிகுறிகளுக்கு மட்டும் சிகிச்சை எடுத்திருப்பீங்க. இப்போ வயிறு எரிச்சல் இருக்குன்னா அந்த எரிச்சல் அடங்கிறதுக்கு மட்டும் ஏதாவது சிறப்போ மாத்திரையோ எடுத்திருப்பீங்க. அப்படி இல்லை வயிறு உப்புசமாக இருக்குது, சரியாக பசிக்கலை அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ்க்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக கிளியர் ஆகாது. நோய்க்கான முதல் காரணம் அப்படிங்கிறது நம்முடைய சித்த மருத்துவத்தில் இந்த வாதம், பித்தம், கபம் இதை 3ம் பேஸ் பண்ணி நாடி பரிசோதனை செய்து சிகிச்சை முறை அளிக்கும் பொழுது கண்டிப்பாக சரியாகும். இப்பொழுதுக்கு நீங்கள் அம்மான் பச்சரிசி மூலிகை அப்படிங்கிறது எளிதில் கிடைக்கும். அது வந்து இந்த வயிற்று அல்சர் புண்ணுக்கு ஒரு சிறப்பான ஒரு மூலிகையாக அமைது. இது நீங்கள் வாரத்தில் ஒரு 2 முறை நீங்கள் நார்மலாக சமைச்சு சாப்பிடலாம், இல்லை கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மணத்தக்காளி கீரை அடிக்கடி எடுத்துக்கோங்க, தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை டெய்லி காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும் வாரத்தில் ஒரு முறை. மன அழுத்தமும் அல்சருக்கும் சம்மந்தம் இருக்குது. ரொம்ப ப்ரெஷரில் இருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நமக்கு அல்சர் வந்து சீக்கிரமாக குணமாகாது. ஸோ மனம் சார்ந்தும் உங்களுக்கு சிகிச்சை எடுக்கணும், உடலில் இருக்கக்கூடிய இந்த அல்சருக்கும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அல்சருக்கும் சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்ருக்கோம், நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, நீங்க நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்கம்மா, டிவி பார்க்காதீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, நீங்க பேசுறது கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மங்களம். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்கு தாங்க. உங்க வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு 45 இருக்குங்க. அம்மா, நீங்க பேசுறது தெளிவா இல்லம்மா.
உங்க வயது சொல்லுங்க. 45 இருக்குங்க. சரிங்கம்மா சொல்லுங்க. சக்கரை இருக்குங்க. ஓகே, எத்தனை வருஷமா இருக்குமா? 7-8 வருஷமா இருக்குதுங்க. சரிங்க. சக்கரை வந்து இப்ப ரொம்ப மயக்கமா இருக்குதுங்க. சரி. மயக்கம் இருக்குங்க. அம்மா சக்கரையோட அளவு எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா இப்போ? 300 இருக்குதுங்க. சக்கரை 300 இருக்குதுங்க. பிபி 150 இருக்குதுங்க. சரிங்கம்மா. இருக்குதுங்க இன்னைக்கு நாளைக்கு நாளா. அம்மா மருந்து கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா? மாத்திரை தாங்க எடுத்துருந்தேன். வந்து இதுல பேங்க்ல இந்த நாட்டு மருந்து தாங்க வாங்கிட்டு வந்தேன். அது மாத்திரை ஆயிடுச்சு, திருப்பி நான் வாங்கல. சரி அம்மா, நான் சொல்கிறத கவனிங்க சரிங்களா? சரிங்க சரிங்க. இப்போ மருந்துகள் எடுக்கிறோம், ஆனால் நம்ம எந்த நோயாக இருக்கட்டுமே கட்டுப்பாட்டிலே வரலை. இதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ சுகராக இருக்கட்டும், ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், இல்லை உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்து எடுக்கிறோம். நம்ம ரிப்பீட்டடாக லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஆனால் எந்த ரிப்போர்ட்டுமே பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்லே இல்லை. நான் மருந்து கரெக்டாக எடுத்தாலும் எனக்கு கண்ட்ரோலே இல்லை அப்படின்ற பிரச்சனை இருக்குது. இதற்கு முக்கிய காரணம் உடம்புல அப்சார்ப்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், நம்ம உடல் வந்து உரியும் தன்மை, அப்சார்ப்ஷன் வந்து குறைவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் வந்து இருக்காது. எல்லாமே மோஷன் வழியாக கிளென்ஸ் அவுட் ஆகிடும். ஸோ உடம்புல இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகளை வலுவடையக்கூடிய மருத்துவம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். அதற்கு முக்கிய காரணம், இந்த அப்சார்ப்ஷன் குறைவாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் கழிவுகளுடைய தேக்கம் தான். ஸோ அதை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் இயல்பாக வந்து செயல்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு மதுமேக சூரணம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குமா? காலையில் ஒரு 5 கிராம், மதியம் இரவு 3 வேளையும் 5 கிராம் வெந்நீரில் கலந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுங்க. 1 மாதம் கழித்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சுகர் லெவல் உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் 2 வேளைகளாக மாற்றிக்கலாம். ப்ரெஷர் கண்ட்ரோலில் இல்லைன்னு சொல்கிறீங்க. இதற்கு முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால். கெட்ட கொழுப்பு நிறைய இருந்தாலும் நமக்கு ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு வராது. ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா இந்த கொலஸ்ட்ரால் லெவலில் கண்ட்ரோல் பண்ணணும். கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணாமல் ப்ரெஷரோட மில்லிகிராம்ஸ், அந்த மாத்திரையோட மில்லிகிராம்ஸ் மட்டும், டோசேஜ் மட்டும் அதிகமாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நோய்க்கான காரணங்களுக்கு சிகிச்சை எடுக்கணும். கொலஸ்ட்ரால் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு எதனால் ப்ரெஷர் மருந்துகள் எடுத்தும் குறையல அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கும் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுத்துக்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம். வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் காயத்ரி மேம். சரிம்மா, யாருக்காக கேக்குறீங்க? தேனியில இருந்து பேசுறோம். அம்மாக்காக தான் மேம் கேக்குறேன். அம்மாவோட வயது சொல்லுங்கம்மா. அம்மாவுக்கு வந்து 46 ஆகுது மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். அம்மாக்கு 46 வயசு ஆகுது. கை ஜாயின் மடக்கும் போதெல்லாம் ரொம்ப வலிக்கு, முட்டு பக்கம் மடக்கி நீட்டம் இல்ல, ரொம்ப வலிக்குது அப்படி. சரிம்மா, வீக்கம் இருக்குங்களா? ஆமா, வீக்கம் லேசா இருக்குமா? லேசா இருக்கு. சரிம்மா, எல்லா மூட்டுகளையும் வலி இருக்குன்னு சொல்றாங்களா? என்னம்மா? எல்லா மூட்டுகளையும் வலி இருக்கா? ஆமா ஆமா, எல்லா மூட்டு அந்த ஜாயின் கை விரல்லாம் மடக்கும் போது வலிக்குது, அந்த மாதிரி தான். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காமா அவங்களுக்கு? மலச்சிக்கல் பிரச்சனை ஆமா இருக்குமா, கொஞ்சம் கொஞ்சம். சரிம்மா, இந்த மூட்டுகள்ல பாதிப்பு அப்படின்னாலே நம்ம சித்த மருத்துவத்துல வாதம் மேலோங்கி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். ஃபர்ஸ்ட் மூட்டை தான் வந்து பாதிக்கும். நரம்புகள், தசைகள், எலும்புகள்ல நமக்கு பாதிப்பு ஏற்படும். மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும் பொழுது இந்த வாதம் உடம்புல அதிகமாயிடும். அதனால மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். உணவில் பார்த்தீங்கன்னா நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ உணவில் அதை நீங்கள் அதிகப்படுத்திக்கணும். மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு திரிபலா சூரணம் 5 கிராம் வெந்நீரில் கலந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கணும். முடக்கத்தான் கீரை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த வீக்கங்கள் குறைவதற்கு நீர்மூலி கஷாயம் 60 ml காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 7 நாட்கள் மட்டும் கொடுங்க. இதிலே நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அதற்கு மேலேயும் தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? கவிதா அம்மா என் பேரு. சரி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். யாருக்காக கேக்குறீங்கம்மா? எனக்காக தான் கேக்குறேன்மா. உங்க வயதுமா? 27. 27. தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேம். சைனஸ் தொந்தரவு இருக்கு மேம். இந்த டைம்ல கூட கோல்டா இருக்கு எனக்கு. எத்தனை மாசமா இருக்கு? அது ஒரு 3 months-ஆவே இப்படிதான் இருக்கு. சரிம்மா, நான் சொல்றதை கவனிங்க, கவலைப்படாதீங்க. எளிதில் சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். வாரத்துல 2 நாட்கள் வேது பிடிங்க. வேது பிடிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். உடனே ரிசல்ட் வந்து தெரியும். பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேர்வை வர மாதிரி வேது பிடிங்க. மஞ்சளை வந்து விளக்கில் சுட்டுட்டு அதை வரக்கூடிய புகையை வந்து நல்லா முகருங்க.
ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை கூட நீங்கள் இதை வந்து செய்யலாம். இந்த சைனசைட்டிஸ் அப்படிங்கிறது தலைப்பகுதிகளில் 4 ஜோடி காற்று பைகள் இருக்குது. இந்த காற்று பைகளில் தூசி படிஞ்சாலோ இல்லை கிருமி தாக்கம் இருந்தாலோ நமக்கு இந்த சைனசைட்டிஸ் ஏற்படும். இதற்கு மூலிகை மருந்துகள் கட்டாயம் எடுத்துக்கணும் உள்ளுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா திரி கடுகு மாத்திரை அப்படிங்கிறது கிடைக்கும். காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை. இது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும். அதற்கப்புறமும் உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகள் இருக்குன்னா நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த சைனசைட்டிஸ்க்கு 3 மந்த்ஸ்லேயே நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். நேர்லேயும் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? மேம் என் பேர் சங்கீதா மேடம். ஓகே, தென்காசிலேருந்து கால் பண்றேன் மேடம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க அப்பாவுக்காக கேட்கணும் மேடம். அப்பாவோட வயது என்னம்மா? அவங்களுக்கு 59 மேடம். தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. வணக்கம்மா. மேடம் அப்பாவுக்கு ஒரு 2 வருஷமா பக்கவாதம் இருக்கு மேடம். சரிங்க. கை மட்டும் தான் மேடம் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா. பேச்சு சுத்தமா வரல மேடம். சரி, ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க லைஃப் லாங் இப்படிதான் மெடிசன் சாப்பிட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க மேடம். சரிங்கம்மா. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த பக்கவாதம்க்கு தங்கி இன்பேஷண்ட்டாக சிகிச்சை எடுக்கணும். இதற்கான வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்மா சிகிச்சையும் மேற்கொண்டுட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு அவரை நேரில் அழைச்சிட்டு வந்து கட்டாயம் சிகிச்சை எடுங்க. நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ இதில் 95 பிரான்ச்சஸ் இருக்குது. நியர்பை பிரான்ச்சில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் பவித்ரா. ஓகே, நான் தென்காசில இருந்து பேசுறோம் மேம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டிதான் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? 26 வயசு ஆகுது மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. தலையில சொரியாசிஸ் இருக்கு மேம். சரிங்க. ஃபர்ஸ்ட் டாண்ட்ரஃப் மாதிரி இருந்துச்சு. சரி. இப்ப அந்த இது ஃபுல்லா அந்த ஒரு மாதிரி பக்கா வருது மேம். அது ஃபுல்லா அந்த தலையில எல்லாம் ஒரு தடவி. இப்ப இந்த நெத்தி எல்லாம் இருக்கு மேம். உடம்புல அங்கங்க வர்ற மாதிரி இருக்கு. சரி. அரிப்பும் இருக்கு மேம். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு நம்ம காயகல்ப மூலிகைகள் கொண்டு பிளட் பியூரிஃபிகேஷன், அதாவது ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய மெடிசன்ஸ் கொடுக்கறதுனால பல வருஷமாக இருக்கக்கூடிய சோரியாசிஸ் நோய் கூட நம்ம குணப்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஷார்ட் பீரியடில் தான் இருக்குது. ஒரு 3 to 6 months மெடிசன்ஸ் எடுத்தால் கண்டிப்பாக சரியாயிடும். நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் உடம்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற சிகிச்சை முறை அளிக்கிறோம். அதற்கடுத்து தோலுக்குன்னு, அதாவது ஸ்கின்னுக்குரிய சிறப்பான மூலிகை சிகிச்சைகள் கொடுக்குறோம். நீராவி குளியல் கொடுக்கணும், லேபனம் அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். உள்ளுக்கு பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ், வெளிப்பிரயோகமாக மூலிகை தைலங்கள் கொடுக்குறோம். இது எல்லாமே ஒரு 3 to 6 months நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இந்த ரேஷஸ் இருக்கிற இடம் கூட தெரியாது, அந்த அளவுக்கு வந்து கிளியராக ஆரம்பிச்சிடும். நீங்கள் வெட்பாலை தைலம் வந்து உபயோகப்படுத்துங்க. நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு 2 hours, அதாவது தலைக்குன்னு ஒரு கேர் வந்து கொடுக்கணும். நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 hour நல்லா அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சீயக்காய் கொண்டு நீங்கள் தலை குளிக்கணும். தலை குளித்த பிறகு இந்த வெட்பாலை இலைகளும் எங்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நேரில் வரும்போது இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சாமி அம்மா. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? அம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான்மா. உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம். 60மா. வணக்கம்மா, சொல்லுங்க. சுகர் இருக்குமா நிறையா? சரிங்கம்மா. இந்த கால் குதிங்காலுக்கு மேல அப்படியே முட்டை அப்படியே வீங்கி இருக்குமா? சரிங்க. அது நடக்க முடியல, வலிக்குது. வலிச்சா டாக்டர்கிட்டே காட்டிட்டேன், எதுவுமே செய்யல. சரிம்மா. அதாம்மா. அம்மா, ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரையோடைய அளவை நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதாவது சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது சுகர் இருக்கிறவங்களுக்கு எந்த பெருசாக ஒரு அறிகுறியுமே தெரியாது. பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஹையாக இருக்கோ, ஆனால் பார்க்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மெடிசன்ஸே எடுக்காமல் இருப்பாங்க. ஸோ சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா குறிப்பாக நரம்புகள் பாதிப்பு ஏற்படும், அப்புறம் சிறுநீரகம் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் சர்க்கரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது. நீங்கள் வந்து தேன்காய் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு ப்ரௌன் கலரில் விதைகள் மாதிரி இருக்கும். அதை உடச்சி பார்க்கும்பொழுது உள்ள வெள்ளை நிறத்தில் ஒரு 2 விதைகளோ 3 விதைகளோ இருக்கும். அதை தான் நீங்கள் சாப்பிட்ணும். இது தொடர்ச்சியாக வெறும் வயிற்றில் காலையில் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுங்கம்மா. சர்க்கரை நோய்க்கு நம்ம சிறப்பான மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் சூரணங்களும் கொடுக்குறோம். இதில் ரெகுலராக எடுக்கும் பொழுது இன்சுலின் எடுக்கிறவங்க கூட இன்சுலின் இல்லாமல் கண்ட்ரோலுக்கு வந்து நார்மலாக இருக்காங்க.
ஸோ உணவு முறைகள், வாழ்க்கை முறைகள் இது எல்லாமே நம்ம மாற்றணும். நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க. நீங்கள் தான் பேசுகிறீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் நாங்கள் முக்குரலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க சார்? மேடம் என் வீட்டம்மாவுக்காண்டி பேசுகிறோங்க. அவங்க வயது சொல்லிட்டு கேள்வி கேட்கலாம் சார். அவங்க வயசு வந்து 42. வணக்கம், சொல்லுங்க. மேடம் அவங்களுக்கு வந்து கிட்னி பிரச்சனை இருக்குன்னு மேடம். ஹாஸ்பிட்டலில் 2.5 வருஷம் பார்த்துட்டு கிரியாட்டின் அளவு வந்து 11 பாயிண்ட் இருக்கு. ஆனால் இப்போ டயசிஷன் போடணும். நாங்கள் சரிங்க, டயசிஷன் வேண்டாம்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். சரிங்க. இப்போ ஒரு பெரிய பாட்டியம்மா சொன்னாங்க சுரைக்காய் ஜூஸ் கொடுங்க பரவாயில்லாம இருக்கும்னாங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செக் பண்ணல. சரி, இப்படி கண்டினியூ பண்ணாம டயசிஷன் கண்டிப்பா போடணும் மேடம். சார், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷனுக்கு நீங்கள் இப்போது ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்க. அதாவது கிரியாட்டின் வந்து 3-4க்கு போனாலே உடம்புல நிறைய பாதிப்பு இருக்கும். கிரியாட்டின் லெவல் 11 சொல்லியிருக்கீங்க. அவங்கள நேரில் ஒரு முறை அழைச்சிட்டு வாங்க. அவங்களுக்கு உடல் முழுவதும் பரிசோதனை செய்து என்ன சிகிச்சை முறைகள் கொடுக்கணும், என்ன உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லித்தருவோம். இப்போ வீட்டில் பக்கத்தில் இவங்க சொல்கிறாங்க, தெரிஞ்சவங்க சொன்னாங்க அப்படிலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. மருத்துவர் அணுகி அதற்குரிய உணவு முறைகளும் மருந்துகளும் ஃபாலோ பண்ணுறது நல்லது. உடனடியாக அவங்க நேரில் அழைச்சிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க. நீங்கள் தான் பேசிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். நித்யானந்தம் மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க சார்? வளவனூர் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாம் சார். 42 மேடம். வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். சார், உங்கள் கேள்வியை கேளுங்க. என் பேர் நித்யானந்தம் மேடம். சார், உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க சார். சரிம்மா. சொல்லுங்க. வணக்கம் சார், நீங்க பேசுறது கேக்குது. உங்க கேள்வியை கேளுங்க. டிவி பார்க்காதீங்க. உங்க கேள்வியை கேளுங்க தொடர்ந்து. 42 மேடம். 42 வயதாகுது. உங்க கேள்வியை கேளுங்க. சொல்லுங்க. முட்டி வீக்கமா இருக்கு மேடம். ஓகே, எந்த மூட்டு இருக்கு சார்? இடது கை முட்டி மேடம். ஓகே, எவ்வளவு நாளா இருக்குங்க? இது ஒரு 2 மாசமா தான் இருக்கு மேடம். சரி, உங்களுக்கு மஞ்சனத்தி இலை அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போது வச்சு அதுக்கு மேலே ஒரு காடா துணி வச்சு நல்லா இறுக்கமாக கட்டிக்கோங்க. ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த வீக்கம் எல்லாமே நல்லா வத்த ஆரம்பிச்சிடும். இந்த மூட்டுகளில் வாத நீர் தங்கி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ வாதத்தை குறைப்பதற்கு முறையான மூலிகை மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனையில் எடுக்கிறது நல்லது. நன்றி ஐயா, கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர்? அகிலா பேசுறேன். எந்த ஊர்லேருந்து? நாகர்கோவில். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? வணக்கம், வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா. கை கால்ல தலையில ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ரொம்ப அரிப்பா இருக்குது மேம். சரிங்கம்மா. நைட் எல்லாம் ரொம்ப ஊறிக்கிட்டே இருக்குது. சொரிஞ்சா ஸ்ப்ரெட் ஆகுது உடம்புக்குலாம். தலையில எல்லாம் இருக்குது. ரொம்ப அரிப்பா இருக்கு. தூங்கவே முடியல. சரி, இந்த வெயிலுக்கு ரொம்ப எரியுது. சரிம்மா, நான் சொல்கிற மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் இது மட்டும் பத்தாது. நிரந்தரமான தீர்வுக்கு நம்மளுடைய மருத்துவமனையில் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கணும். ஏன்னா கழிவுகளுடைய தேக்கம் தான் நோய்க்கான காரணம். ஸோ அந்த கழிவுகளை நீக்கக்கூடிய தெரப்பி வந்து எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள் எடுக்கும் பொழுது சரும நோய்கள் நல்லாவே உங்களுக்கு கிளியராக ஆரம்பிச்சிடும். கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், கருஞ்சீரகம், கார்போகரிசி, இந்த 5 மூலிகையும் சம அளவு எடுத்து நல்லா பொடி பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்க போகும்போது 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கோங்க. வெளிப்பிரயோகமாக குப்பை மேனி, வேப்ப இலை, மஞ்சள், வசம்பு, வெட்டிவேர் இது எல்லாம் நல்லா மைய அரைச்சிட்டு எங்கெல்லாம் பாதிப்பு இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு நலுங்கு மாவு கொண்டு குளியல் எடுக்கணும். சோப் யூஸ் பண்ணுறதை முற்றிலும் தவிர்க்கணும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இதற்கு சிறப்பான தெரப்பீஸ் வந்து கொடுக்குறோம். நீராவி குளியல் வந்து கொடுக்குறோம். குளிக்கிறதுக்கு மூலிகை சூர்ணங்கள் வந்து கொடுக்குறோம். அதே மாதிரி தைலங்களும் கொடுக்குறோம். இது எல்லாம் ரெகுலராக ஒரு 3 to 6 months ஃபாலோ பண்ணும்போது பர்மனெண்ட்டாக உங்களுக்கு கிளியர் ஆகிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? வணக்கம் மேம். என்னோட பேர் கண்ணம்மாள். நான் பொள்ளாச்சி மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு 32 வயசு ஆகுது மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம், என்னோட பேர் தீபிகா மேம். சரிங்கம்மா. எனக்கு வந்து 3 years-ஆ சொரியாசிஸ் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிங்க. அது வந்து ஸ்கின் ஃபுல்லா ரவுண்டா பிளாக் பேச்சஸ் மாதிரி இருக்கு. சரி. அந்த இடத்துல ஊறல் எடுத்துக்கிட்டே இருக்கு மேம். ஓகே.
இப்போ ஃபுல் ஸ்லீவ்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ல அந்த இது படும்போது உரசும் போது பிளட் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. சரி. வெளியில ட்ரீட்மெண்ட் பார்த்து மெடிசன்ஸ் ஆயின்மெண்ட் எல்லாமே போடுறோம். அது வந்து அந்த இச்சஸ் அந்த ஊரல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்காம இருக்கு. ஆனா அந்த அம்மம் போட்ட ஸ்கார்ஸ் இருக்க மாதிரி அந்த பிளாக் பேச்சஸ் அப்படியே அங்கங்க இருந்துகிட்டே தான் மேம் இருக்கு. சரி அம்மா, இதுக்கு நீங்கள் முறையான மூலிகை மருந்துகள் எடுக்கணும். 3 இயர்ஸாக தான் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஒரு 8 மந்த் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக நம்மளுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கும்பொழுது கம்ப்ளீட்டாக சரியாயிடும். 15 வருஷம் 20 வருஷம் சோரியாசிஸ்னால பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் கூட நம்மளுடைய மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து நார்மல் ஆயிருக்காங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரும்பொழுதே பேஷண்ட்ஸ் எல்லாம் பெட்ஷீட்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா ட்ரெஸ் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா உடம்பு ஃபுல்லாக எரியும், பயங்கரமாக தோல் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அவங்க நடக்கிற இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தோல் அப்படியே கொட்டி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கிறவங்க கூட சரியாக இருக்காங்க. ஸோ 3 இயர்ஸ் தான் சொல்கிறீங்க, 8 மந்த்ஸில் சரி பண்ணிக்கலாம். பிளட் பியூரிஃபிகேஷன் மெடிசன்ஸ் எடுக்கணும், கழிவுகளை நீக்கக்கூடிய தெரப்பீஸ் வந்து எடுக்கணும். நாங்கள் கொடுக்கக்கூடிய சிறப்பான காயக்கல்ப மூலிகைகள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சரியாயிடும். இப்பொழுதைக்கு பரங்கிப்பட்டை சூரணம் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி 2 வேளை எடுத்துக்கோங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த சோரியாசிஸ்க்கு நம்ம 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவமான மூலிகை மருந்துகள் கொண்டு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றிட்டு நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை அளிக்கிறதுனால நிரந்தரமான தீர்வுகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நேரில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ இருக்கீங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நான் ஊர்பாக்கத்துல கூப்பிடுறோம். என் பேர் கஸ்தூரிங்க. சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்க பையனுக்காக கேட்குறேன், அவனுக்கு 21 வயசு ஆகுது. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. டாய்லெட் ப்ராப்ளம் இருக்கு வந்து. சரிங்கம்மா, அதுக்காக டாக்டருக்கு கேட்கணும், பேசணும். தூக்கம் வரலன்றான். சரிங்க, முதுகெல்லாம் வலிக்குதுன்றான். சரி ஆமாம், இந்த வயசில் வந்து முதுகு வலி இருக்குது, தூக்கம் வரல அப்படிங்கிறது ரொம்ப நம்ம அப்போ உடல் ரீதியாக அவருக்கு ஒரு சில மாற்றங்கள் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வயசில் வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா உணவில் கண்டிப்பாக அவர் மாற்றத்தை கொண்டு வரணும். வெளியில் ஃபுட்டு என்ன சாப்பிட்றாருன்னு பாருங்கள். இப்போல்லாம் வந்து ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறது ஜங்க் ஃபுட்ஸாக தான் எடுத்துக்கிறாங்க. மோஸ்ட்டாக வந்து இந்த பீஸா, பர்கர், இந்த டின்னில் வரக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை வரும். மைதா உணவுகள் முற்றிலும் தவிர்க்கணும். ஸோ நார்ச்சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். தண்ணி நிறைய குடிக்க சொல்லுங்கள். பாடியில் இருக்கக்கூடிய ஹீட் வந்து குறைக்கணும். வாரத்தில் ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கணும். திரிபலா மாத்திரை அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நைட்டு தூங்க போகும்பொழுது 2 மாத்திரை கொடுத்துட்டே வாங்க. ஸோ அதே மாதிரி அவர் இரவு நேரத்தில் வந்து மொபைல்ஸ் ஏதாவது பார்த்துட்டே இருக்காரு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து இப்போ ஒரு நைட்டு ஒரு 1 மணிக்கு நம்ம தூங்குகிறோம். இயல்பான ஒரு தூக்கம் வந்து அது குறிப்பிட்ட நேரத்துக்கு வரும். நம்ம மொபைல்ஸ் பார்க்குறது, இல்லை டிவி பார்க்குறது, இல்லை கண் விழிச்சிட்டே நம்ம வேறு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா 1 மணிக்கு நம்ம தூங்க போகிறோன்னா நம்ம உடம்புலேயே வந்து மாற்றம் ஏற்படும். அதனால் 1 மணிக்கு தான் தூக்கம் வரும். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஏதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணுறாருன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி நார்மல் டைமுக்கு தூங்க வைங்க. இயல்பான தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னும் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா ஊரப்பாக்கம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேர்லேயும் போய் பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, என்னோட பேர் ஜெசிகா. ஓகேம்மா, கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்கள் வயதை சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? எனக்கு 24 வயசு ஆகுது. பேசுங்க. எனக்கு வந்து ஆஸ்துமா வந்து 2 வருஷமா இருக்கு. சரிங்கம்மா. இப்போ வந்து எனக்கு எப்படின்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் நடந்தாலே வந்து ஒரு மாதிரி மூச்சு வாங்கும். சரி. நெஞ்சு தொண்டை எல்லாம் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். நைட்டு மட்டும் அந்த மாதிரி இருக்கும். சரி. அப்புறம் இந்த குளிர்ந்த காத்து பட்டா அப்படி இல்லைன்னா கோல்டு வாட்டர் வந்து யூஸ் பண்ணி குளிச்சாலே எனக்கு வந்து காதெல்லாம் அடைச்சிட்ட மாதிரி இருக்கும். தலைவலி அன்னைக்கே வந்துடும். தலையில நீர் பொறுத்துக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி இருக்கு. அது மாதிரி இருமல் வந்து கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. தூங்கும் போதே நைட்டு திடீர்னு ஒரு 2 டைம்னாலும் எனக்கு இருமல் வந்துடும் நடுராத்திரியில. ஆனா எனக்கு அந்த வாமிட் வர மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு வந்து அந்த சளி அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த சளி வந்து எனக்கு வெளியில வராது. சரி. என்னோட ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு வந்து இங்க ஆர்ஜிஆர்ல கால் வலிக்கு பத்தி சரியாச்சுன்னு சொன்னாங்க. 1 வீக் முன்னாடி. நான் இப்ப டிவில பார்த்தேங்க, மதான் கூப்பிட்டேன் உங்களுக்கு. சரி. அந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு. இது நாள்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு முறையான சிகிச்சை முறை எடுத்தால் கட்டாயம் நமக்கு முழுமையான தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும்.
இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இருமல் வருது, மூச்சு விடுறது கஷ்டமாக இருக்குது, இது எல்லாத்துக்கும் காரணம் சுவாச குழாய்களில் சளி தங்கியிருக்கு. அதை வெளியேற்றணும். அதற்கான மூலிகை மருந்துகள் நம்மளுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். கும்பகோணமில் நேரில் போய் சிகிச்சை எடுங்க. மருத்துவர்கள் நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. மருந்துகள் ஆரம்பித்து 15 நாட்களே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும். தொடர்ச்சியாக எடுத்துக்கும் போது சரி பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு திப்பிலி ரசாயனம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அது காலையில் ஒரு 5 கிராம், நைட் 5 கிராம் சாப்பிட்ட பிறகு எடுத்துக்கோங்க. நல்ல முன்னேற்றம் தெரியும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். கீதா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? குமாரப்பாளையங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேட்கலாமா? 54 வயதுங்க. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்க. இடுப்பு வலிக்குதுங்க, பயங்கரமா இடுப்பு வலிக்குது, முதுகு வலிக்குது. சரிங்க. அடிவயிறு, லெஃப்ட் சைடுல அடிவயிறு வலிக்குதுங்க. சரிங்க. டாக்டர்கிட்ட போய் காமிச்சேங்க. அவங்க ஸ்கேன் கூட பண்ணி பார்த்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னாங்க. சரி. ஆனா ஏதோ சதை வீங்கி இருக்கிற மாதிரி இருக்குன்னு பேசிட்டாங்க. எனக்கு புரியலீங்க. சரிங்கம்மா. மருந்து மாத்திரை கொடுத்துருக்காங்க. 10 நாளா சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்க. இருந்தாலும் காலையில எந்திரிச்சு வேலை செய்யறேன் இல்லைங்களா, அடிவயிறு பயங்கரமா வலிக்குது, இடுப்பு வலிக்குது. அப்புறமேட்டு அந்த மாத்திரை போட்டு படுத்திருந்தா கொஞ்ச நேரம் நல்லா இருக்குதுங்க. சரிங்கம்மா. ஒரு 12 மணி வரைக்கும். அதுக்கு மேல மறுபடியும் வலி எடுத்துது. சரி. பயமா இருக்குங்க. ஏதாவது சிறுநீரகத்துல ஏதாவது கோளாறு இருக்குமான்னு பயமா இருக்குங்க. சரி, பயப்படாதீங்கம்மா. இப்போ வலி மாத்திரை சாப்பிடும்போது கட்டாயம் ஒரு 3 மணி நேரத்துக்கு வலியே தெரியாது. அதுக்கப்புறம் திரும்ப வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நோய்க்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை எடுக்கணும். இப்போ முதுகு வலி இருக்குன்னா இந்த முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் ஏதாவது பல்ஜ் ஆயிருக்கா, நர்வ் கம்ப்ரஸ் ஆயிருக்கா, இல்லை ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நரம்புகள் ஏதாவது அழுத்தம் ஏற்படுறதுனால வரக்கூடிய வலியா அப்படிங்கிறத பார்த்து அதற்குரிய சிகிச்சை முறை எடுக்கணும். இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் கடிவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி அடி வயிற்றில் வலி இருக்குன்னா காமனாக இப்போ இந்த கிளைமேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சூடு, ஸோ வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால மூளைச்சூடு அதிகமாக இருக்கும். நீங்கள் தண்ணி கரெக்டாக வந்து குடிங்க, நீர் காய்கறிகள் வந்து சேர்த்துக்கோங்க, எண்ணெய் வச்சு தலை குளிங்க, யூரின் நல்லா ஃப்ரீயாக போகுதா இல்லை சொட்டு நீர் மாதிரி போகுதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். பழைய சோறு கஞ்சி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்பொழுது இந்த உடல் சூடும் குறையும். நிறைய நன்மைகள் இருக்குது, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பயப்பட வேண்டாம். நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வாங்க. உங்களுக்குரிய டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். சித்ரா மேடம். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்கம்மா? புதுக்கோட்டை மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? தம்பிக்காக கேட்கணும். தம்பியோட வயது என்னம்மா? 17 மேம். 17. உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம், தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஜலி வந்து அதிகமா இருந்துச்சு மேம். ஹாஸ்பிட்டல் போனோம், டெஸ்ட் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட். சரி. அப்புறம் வந்து மூக்குல வந்து சத வளர்ச்சி வந்து இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேனுமே எடுத்தாங்க. சரிங்கம்மா. இப்ப ஜலி இன்னும் நிக்கவே இல்லை மேம், அதான் என்னன்னு கேட்கலாம். சரி அம்மா, ஆடாதோட இலை கஷாயம் வந்து நீங்கள் போட்டு தேனில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 15 நாட்கள் கொடுத்துட்டே வாங்க. இந்த மூக்கில் சத வளர்ச்சி இருக்குதுன்னு சொல்கிறீங்க, இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் நசியம்ங்கிற சிகிச்சை கொடுக்குறோம். மூலிகை மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். குழந்தைக்கு ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தாலே இது சரி பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாத்திரைகள் போட்டு போட்டு சப்ரஸ் பண்ணி குழந்தைக்கு வந்து பெரிய பிரச்சனைகள், நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டு வருவாங்க. ஸோ ஆரம்ப கட்ட நிலையிலேயே மூலிகை மருந்துகள் எடுக்கிறது நல்லது. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் கேக்குதுங்க? கேட்குது சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து பேசுறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? மேம் எனக்காக மேடம், என்னோட ஏஜ் 31. 31. எஸ் மேம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், சொல்லுங்க மேம். கேக்குதுங்க சார்? உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. என்னோட மேம், எனக்கு நைட்ல மட்டும் எனக்கு அரிக்குது மேம், கால் மட்டும். ஓகே, நைட்ல கால்களில் மட்டும் அரிப்பு இருக்கு. அரிப்பு இருக்கு சடனா, அப்புறம் அது நார்மலா, ஆனா மார்னிங் ஆனா சரியாயிடுது. சரி. அது சொரிஞ்சாலோ அது மாதிரி பிளட் எல்லாம் எதுவும் வரல. யூஸ்வலா எப்பவுமே இந்த கொசு கடிச்சா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கு. சரி. அப்புறம் எனக்கு புரட்ட சொல்லுக்கு தான் மேடம் ஸ்டேஜ்ல ஆரம்பிக்குது. சரிங்க. அது எப்படி நாம் கண்ட்ரோல் பண்றது? இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எனக்கு. ஓகே, சரிங்க சார், நான் சொல்றதை கவனிங்க. இப்போ வந்து இந்த கால் நமைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் பிளட்ல இம்பியூரிட்டிஸ், பிளட் அசுத்தமாக இருக்கிறது தான் முக்கிய காரணம். இப்போ நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது குறிப்பாக IgE அப்படின்னு ஒரு டெஸ்ட் எடுப்போம். அந்த லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அசுத்தமான ரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதற்கு அருகம்புல் கஷாயம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக 48 டேஸ் காலைல வெறும் வயிற்றில் ஒரு 30 ml குடிச்சிட்டே வாங்க. ஸோ பிளட் வந்து நல்லா பியூரிஃபை ஆகிட்டே வரும். நைட்டு வந்து திரிபலா சூரணம் 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வாங்க. இதில் நல்ல முன்னேற்றம் வந்து தெரியும்.
அதே மாதிரி இந்த ஸ்னோரிங், இந்த குரட்டை, அதுக்கு முக்கிய காரணம் வந்து லிவருக்கு கீழே நமக்கு ஒரு மெல்லிய படலம் இருக்கும், டயஃப்ரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்கும் பட்சத்தில், இந்த லிவர் வந்து வீக்கமாக இருக்கும் பட்சத்தில் அந்த மெல்லிய படத்தில் போய் இது டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நமக்கு குரட்டை வருது. ஸோ இதற்கான பயிற்சி முறைகள், உணவு முறைகள், கொழுப்பு சார்ந்த உணவுகளை நீங்கள் கம்மியாக எடுத்துக்கணும். உங்கள் ஹைட்க்கு ஏற்ற வெயிட் நீங்கள் இருக்கீங்களா, ஒபேசிட்டி ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. எப்போ தண்ணி குடித்தாலும் வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. நொச்சி இலை கஷாயமும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய மருத்துவமனைக்கு ஒரு முறை நேரில் வந்து கன்சல்டேஷன் பார்க்குறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், திவ்யா மேம். எந்த ஊர்லேருந்துமா? ஆம்பூர் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? தாத்தாக்கு மேம். என்ன வயதாகுதுமா? 55. 55. தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். தாத்தாக்கு வந்து 55 வயசு ஆகுது. அவருக்கு வந்து மூட்டுல வந்து தேய்மானம் இருக்கு மேம், வலி வீக்கம் இருக்கு. ஆபரேஷன் பண்ணிட்டோம் மேம் வெளியே போய் ஹாஸ்பிட்டல்ல. இருந்தாலும் அவருக்கு சரியாகல மேம். ஆபரேஷன் எந்த இடத்துல பண்ணிருக்காங்க? மூட்டுல பண்ணாங்களா? ஆமா மேம். என்ன பண்ணிருக்காங்கம்மா? பிளேட் வச்சிருக்காங்களா? பிளேட் வச்சிருக்காங்க மேம். சரிம்மா. 2 கால்கள்லயுமா? 2 காலுமே இருக்கு மேம். சரிம்மா. ஆமாம், இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கிறது அவசியம். இப்போல்லாம் மூட்டு வலி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உடனே வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணியும் வலியோடு தான் இருக்காங்க. ஸோ வலிகள் இல்லாமல் இருக்கிறதுக்காக, இந்த எலும்புகளோட தேய்மானத்தை குறைப்பதற்கு நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமலே நம்மளுடைய மருத்துவமனையில் மூலிகை மருந்துகளை நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். சரி, ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க, நேரில் வந்து அவருக்கு அந்த பிளேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால அவருக்கு நம்ம நேரில் பார்த்து தான் சிகிச்சை முறை கொடுக்கணும். ஸோ நேரில் வந்து பார்க்குறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, டிவி பார்க்காதீங்க, நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். சுகன்யா மேம் பேரு, சிதம்பரத்துல இருந்து பேசுறேங்க. சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? பாப்பாவுக்காக கேக்குறேன் மேம். என்ன வயதாகுதுமா? பாப்பாவுக்கு 8 வயது ஆகுது மேம். அவங்களுக்கு பிறந்ததுல இருந்து சளி அதிகமா இருந்துகிட்டே இருக்கு. சரிங்கம்மா. தும்பல் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. சரிங்க. சளியே நிக்கவே மாட்டேங்குது மேம். அதுக்கு அப்படியே உடம்புலாம் ஊறுற மாதிரி இருக்கு. ஓகேம்மா. அம்மா, குழந்தைக்கு வந்துட்டு பால் கொடுத்துட்டே இருக்கீங்களா? பால்லாம் கொடுக்க மாட்டோம் மேம். நாங்க பால் கொடுக்கல. சரி, ரொம்ப ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துப்பாங்களா? ஸ்வீட்லாம் சாப்பிடுவாங்க மேம். ஓகே, சரிம்மா. அதாவது ஒரு சில வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கட்டாயம் சரி பண்ணிக்கலாம். இப்போது பசும் பால், நல்ல சுத்தமான கறந்த பால் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அது நல்லா காய்ச்சி வந்து கொடுக்கலாம். ஆனால் இப்போ பேக்கெட் பாலெல்லாம் எடுக்கும்பொழுது கட்டாயம் நமக்கு நிறைய நோய் நிலை ஏற்படும். வயிற்றில் வந்து மந்தத்தன்மை ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி வர்றதுனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஜங்க் ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறோம் இல்லைங்களா, அதில் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நிறைய ஸ்வீட்ஸ்லாம் எடுக்கும்பொழுது கபம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் லைஃப் ஸ்டைலை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். உங்களுக்கு தாலிசாதி வடகம் அப்படிங்கிறது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஒரு மாத்திரை காலையிலும் நைட்டும் சாப்பிட்ட பிறகு கொடுத்துட்டே வாங்க. வாரத்தில் 2 நாட்கள் வேதி பிடிக்கிறது நல்லது. நம்மளுடைய மருத்துவமனையில் சிறப்பான ஒரு டானிக் மட்டும் கொடுக்குறோம். இந்த டானிக்கை வந்து ஒரு 3 months கண்டினியூஸாக எடுத்தாங்கன்னா சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கம்மா, எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? நாமக்கல் மாவட்டம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக மேடம். உங்கள் வயது என்னம்மா? 46. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம் மேடம். இடுப்பு வலி பிரச்சனை மேடம், தண்டுவடத்துல பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம், எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. L4 L5 இதுல வந்து பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா. அதாவது முதுகு தண்டுவடத்தில் பிரச்சனை இருக்குது. அதாவது கழுத்து வலி இருக்கும், தோள்பட்டை வலி இருக்கும், உட்கார முடியாது, டெயில் போனில் பெயின் இருக்கும், L4 L5 டிஸ்க் பல்ஜ் ஆகிருக்கும், நர்வ் கம்ப்ரஸ் ஆகிருக்கும். இது எல்லாத்துக்குமே நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்ம மற்றும் வர்ம சிகிச்சை மேற்கொள்கிறோம். தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. ஸோ நேரில் வந்து பார்க்குறது நல்லதுமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஹலோ, நீங்கள் பேசுறது கேட்குதுமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். நாங்க ராஜபாளையத்துல இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது? வயது வந்து 23. தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம்ப்பா. இது நம்ம யூரின் போறோம்ல, அந்த இடத்துல ரொம்ப எனக்கு எரிச்சலா இருக்கு. சரிங்கம்மா. அதுதான் பிரச்சனை. எவ்வளவு நாளா ஒரு வாரமா அப்படி இருக்கு. எவ்வளவு நாளா? ஒரு வாரமா இருக்கு. சரி. இச்சிங்கா இருந்துச்சு, நான் கொஞ்சம் சொருந்தேன். வெள்ளைப்படுதல் இருக்கா? வெள்ளைப்படுதல் இருக்குங்களாமா?
இருக்கு இருக்கு இருக்கு. சரிம்மா, ஃபஸ்ட்டு வந்து இதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளைப்படுதல் தான். அதை நம்ம சரி பண்ணணும். இப்பொழுதைக்கு உங்களுக்கு கற்றாழை ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வெள்ளைப்படுதலுக்கும் சரி. அதே மாதிரி உங்களுக்கு அந்த யூரின் போகிற பேசேஜில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த கற்றாழை ஜூஸ் வந்து தொடர்ச்சியாக ஒரு 7 days வந்து எடுங்க. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த ஊர்லேருந்துமா? நான் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து பேசுகிறேம்மா. சரிம்மா, யாருக்காக கேட்குறீங்க? அம்மா டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. யாருக்காக? எனக்காக தான் பேசுகிறேன் மேம். உங்கள் வயது சொல்லிட்டு கேள்வியை கேளுங்கம்மா. எனக்கு வயசு 48 வயசாகுது. அடிக்கடி சளி பிடிச்சிக்குது. சரிங்கம்மா. சளி பிடிச்சிக்குது மேம். எனக்காக தான் மேம். 48 வயசாகுது எனக்கு. சரிம்மா சரிம்மா, அடிக்கடி சளி பிடிக்குது. எனக்கு ரொம்ப முடியலம்மா. அடிக்கடி சளி ஹாஸ்பிட்டலே பார்த்து சரியா இல்ல. சரிங்கம்மா. அம்மா வீசிங் மாதிரி வருதுங்களா? சளி பிடிச்சிக்குது. இப்படியே கருங்கருன்னு எழுக்குது. சரி, ஓகே. தூங்க முடியுது இல்ல. சரிம்மா, அதாவது வீசிங் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு ஆஸ்துமானால பாதிப்பு ஏற்பட்டிருக்கீங்கன்றது தெரியுது. நம்மளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் நேரில் வந்து சிகிச்சை எடுக்கணுமா? இப்பொழுதைக்கு முசுமுசுக்கை கீரை வந்து உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. ரொம்ப நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகளே அது முற்றிலும் வெளியேற்றும். குப்பைமேனி உங்களுக்கு இலைகள் ஈஸியாக கிடைக்கும். அது நீங்கள் எப்படி நம்ம நார்மலாக கடைஞ்சி சாப்பிடுவோமோ, பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவோமோ அதே மாதிரி 15 நாட்களுக்கு ஒரு முறை எடுங்க. முறையான சிகிச்சை முறை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. சொரியாசிஸ் கண்டிஷன், இதுக்கு வந்து என்னென்ன காரணங்கள், இதுக்கு என்ன தீர்வு, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தையும் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்த்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.